முக்கியமான இந்த டிஃபன் காலையில் எப்படி கொடுக்குறோன்றது தான். இந்த காய்கறிகள் நிலக்கடலையை அள்ளி இதில் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவை இதில் ஊற்றுறோம். குருமா. இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை பிச்சு இதில் போட போகிறேன். இதை நல்லா பிச்சு இதில் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த குருமாலாம் இதில் போட்டு நல்லா சுட சுட பிச்சு போட்டு ஊற வைக்கிறோம். இது டைம் இருந்தால் நீங்கள் காலையிலே சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுட்டே கிளம்பலாம். இல்லையா டக்குன்னு டிஃபன் பாக்ஸ்லேயும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்பிடலாம். ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு சாப்பிட்றத விட இது ரொம்ப அருமையாக இருக்கும். காலை டிஃபனு இப்படியே செய்யலாம். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையிலே நமக்கு எல்லா சத்தான காய்கறிகளும் நிலக்கடலையும் தேங்காயும் சேர்ந்த குருமா. நம்ம பானிபூரி சாப்பிடுவோம்ல, அதை விட இது நல்லா ஹெல்த்தியாகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். சூடாக சாப்பிடுங்க. இல்லை வேலைக்கு போகும்போது சாப்பிட்டு நேரம் தானும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதில் கொஞ்சம் லேசாக லெமன் விட்டுக்குங்க. சாறு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற புளிப்பு சுவையும் அதில் கிடைக்கும். சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார்மர்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 7:45 தான் ஆரம்பிக்கிறேன். மார்னிங் டைமு. நமக்கு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லா காய்கறியும் குருமாவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு. மீன் மேக்கர், இது வந்து நிலக்கடலை. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நமக்கு காய்ந்த நிலக்கடலையாக கிடைக்கும். காய வச்சது கேஜியில் கிடைக்கும். இதை நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது நம்ம குருமான்னா எல்லா காய்கறியும் போடலாம். இது நூக்கல், பீன்ஸு, இது முள்ளங்கி, கேப்சிகம், கேரட்டு, காரத்துக்கு க்ரீன் சில்லி, பச்சை மிளகாவும் ஒரு 4 போட்டிருக்கேன். நம்ம பெரியவங்க தான் சாப்பிட்றாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், அப்படியே நம்ம இந்த டைமில் செஞ்சிடலாம். பேசிக் தான் நம்மளுக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு, தாளிப்பு தான் பேசிக்கு. அப்படியே செஞ்சுக்கங்க. சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு பொரிய வச்சுக்கலாம். பச்சை மிளகாவை இது காஞ்சதும் இதில் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி நம்ம குருமாவுக்கு தேவையான, குழம்புக்கு தேவையான உப்பு உங்களுக்கு மொத்தமாக போட தெரிஞ்சால் போடுங்க. இல்லைன்னா கொஞ்சமாவது சேர்த்து வதக்குங்க. அப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நமக்கு குழம்பு தூள் இல்லை நம்ம எந்த தூள் சேர்க்க விரும்புகிறோமோ அந்த தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம்தான். இதோட நம்ம சாந்தோட இந்த மிளகாத்தூளை ஒரு நிமிஷம் தான் வதக்க போகிறோம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நமக்கு ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது. இந்த அளவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இருக்கோம். இது வந்து நாங்கள் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் மதியத்தில் ரசம் கொஞ்சம் வச்சுப்போம். இன்றைக்கி குளிர் நாளாக இருக்கிறதுனால ரசம் வச்சுப்போம் மதியம் லஞ்சுக்கு. அதனால் இது காலையில் சிறந்த குருமா நமக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வதக்குறோம்.
இப்போ நம்ம நிலக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்க்குறோம். பாருங்கள், அதான் டைமு. நமக்கு கரெக்டான நேரத்தில் எல்லாமே கிடச்சிரும். சமையல் முடிஞ்சிடும். இப்போ காய் நமக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மீல் மேக்கரை தண்ணியில் 2-3 தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கிறோம். இதிலே சேர்த்தா அந்த மசாலா உப்பெல்லாம் கரெக்டாக இதில் இழுத்துக்கும். சில நேரம் நம்ம குழம்பு கொதிக்கும் போதும் போடலாம். நம்ம இதிலே போட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பண்ணி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சுடு தண்ணியாக வச்சு ஊற்றினாலும் சரி தான், பச்சை தண்ணி ஊற்றினாலும் சரி தான், நமக்கு டக்குன்னு சமையல் ஆகும். நான் லேசாக தண்ணியை சூடு பண்ண போகிறேன், இது வதங்குற வரைக்கும். நம்ம கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு ஊற்றினோம்னா நமக்கு டக்குன்னு குழம்பு கொதி வரும், காய் மறுத்து போகாது. நமக்கு தண்ணி ஓரளவுக்கு வெதுப்பாயிடுச்சு. ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. காய் வதங்கிடுச்சு 2 நிமிஷத்தில். நம்ம இப்போ இந்த தண்ணியை சேர்த்தோம்னா தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்கள் குருமாவுக்கு எந்த அளவுக்கு காய் போடுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தண்ணியாக வேணுன்ற மாதிரி பார்த்து தண்ணி கொஞ்சம் வெதுப்பாக்கி ஊற்றுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு 4-5 தேங்காய் பற்றிய தோல் சீவிட்டு, அந்த பின்னாடி கருப்பு தோல் சீவிட்டு அரைச்சியும் வச்சுக்கிட்டோம். இந்த குழம்பு நமக்கு கொதிக்கிட்டு நமக்கு தேங்காய் இஷ்டம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். 8:15 தான் அது. இதுக்கு இடையில நம்ம இது வந்து குக்கர் போட்டு மூடி போட்டும் வேக வைக்க போகிறோம். குருமா நம்மளுக்கு மூடுறதுக்கு அதுக்கு முன்னாடியே அது வேறு ஆகட்டும். நான் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி செஞ்சு காலை டிஃபனுக்கு இந்த குருமா கூட பிச்சு போட்டு அனுப்புவேன். இந்த வேலை இது நடந்துகிட்டே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த காய் வெட்டுற பலகையிலே தான் ஒரு 4 சப்பாத்தி போடுறேன். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ வரைக்கும் 2 விசில் வந்துடுச்சு. நமக்கு வேலை முடிஞ்சிடும். சாதம் நமக்கு குக்கர் ஏற ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து இது மாதிரி கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம இந்த தேங்காய் இதில் அரைச்சி ஊற்றுக்கிறோம். அரைச்சதை எனக்கு டைம் இல்லை, அதனால நானாகவே குக்கரில் ஏற ரிலீஸ் பண்ணிட்டேன். சுட சுட இருக்கட்டும்னு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அது தானாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சு தேங்காய் பால் ஊற்றலாம். சப்பாத்தியாக ரெடி ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக நான் இந்த டிஃபன் காலையில் எப்படி கொடுக்குறோன்றது தான். இந்த காய்கறிகள் நிலக்கடலையை அள்ளி இதில் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாவை இதில் ஊற்றுறோம்.